எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆன்ட்டி, அங்கிள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிரைஸ் தி லார்ட். சிவா, இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குட்டியா ஒரு ஜெபம் பண்ணலாமே. வாங்க ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஆன்ட்டி, அங்கிள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆசீர்வதிங்க. அவங்களோட குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்களே அவங்களோட இருந்து அவங்களுக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நீரே பாதுகாத்து பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஏசப்பா. இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். சிவா, இன்னைக்கான வசனம் என்னது? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொடுக்க வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரையே குடித்தான். அனு, நான் உனக்கு ஒன்று சொல்றேன். இந்த கதையோட கதை ஒன்று இருக்குல்ல, அந்த கதையை சொல்லுவியா? உனக்கு தெரியுமா? தெரியுமே, சொல்லப்போ. ஒரு நாள் ஒரு ஊர்ல ஒரு கெட்ட ராஜா கெட்ட ராணியும் இருந்தாங்க. அவங்க இஸ்ரவேல் மக்கள்ல அவங்க சொல்ற மாதிரி நடக்கும்னு சொன்னாங்க. அதனால இஸ்ரவேல் மக்கள் ஏசப்பாட மாட்டிட்டு அவங்க சொல்ற மாதிரி கெட்ட வழியில எல்லாம் போனாங்க. அப்போ அந்த கெட்ட வழியில எதுவுமே போடாம ராஜா சொல்றது கேட்காம ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேர் தான் எலியா தாத்தா. அவர் டெய்லி ஏசப்பாக்கிட்ட ஜெபிச்சுட்டு ஏசப்பா அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. ஒரு நாள் அவர் அதே மாதிரி ஜெபிச்சுட்டு இருக்கும் போது ஏசப்பா அவர்கிட்ட சொன்னாரு, இதோ இந்த ஜனங்கள் என்னை மறந்துட்டு அந்த கெட்ட ராஜாக்கு சொன்ன மாதிரி பண்ணாங்க, கெட்ட வழியில போறாங்க. அதனால நான் இஸ்ரவேல பஞ்சமாக்க போறேன் கொஞ்ச நாள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீ அதை போய் ராஜா கிட்ட சொல்லுன்னு சொன்னாங்க. அப்போ எலியா தாத்தாவும் ராஜா கிட்ட சொல்றதுனால ராஜா கிட்ட போகும்போது ராஜா கிட்ட சொல்லிட்டு அப்படியே தைரியமா வந்தாரு. அப்புறமா பஞ்சமும் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ ஏசப்பு எலியா தாத்தாவை கூப்பிட்டு சொன்னாரு, நீ இந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் இந்த ஊரை விட்டு வெளியில இருக்கிற ஒரு நதி கிட்ட போய் அங்க உனக்கு தேவையான சாப்பாடும் தண்ணியும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அங்க அவருக்கு பசிக்கும் போதுனா காகம் தான் சாப்பாடு தருமா. சிவா, இதோட அர்த்தம் என்னது? இது என்ன தெரியுதுன்னா, நம்ம ஏசப்பாவை நம்பிட்டு இருக்கும்போது அவர் தானே நமக்கு ட்ரெஸ்ஸு சாப்பாடு வீடு எல்லாமே கொடுத்துருக்காரு. அவரை மறந்துட்டோம்னா நம்மளுக்கு அதே போல பஞ்சம் இருக்கும். ஆனா ஏசப்பாவை நம்ம மறக்காம இருந்தோம்னா எலியா தாத்தாக்கு எப்படி ஒரு காகத்தை வச்சு போஷித்தாரோ அதே போல ஏசப்பா நமக்கு போஷிப்பாருன்னு ஏசப்பா சொல்றாரு. ஆமென். அதுவும் நம்ம ஒரு பாட்டு பாடலாமா? பாடலாமே. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சிகா, இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நீ கடைசி ஜெபம் பண்றியா? பண்ணலாமே. ஏசப்பா, நாங்க இப்ப சொன்ன கதையெல்லாம் எல்லாருக்கும் போய் சேர கிட்ட செய்ய ஏசப்பா. ஏசப்பா, உண்மையே நம்பிக்கை கிட்ட செய்ய ஏசப்பா. உண்மை மறந்து போகாதபடி நீரே அவங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள உங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனெல்லாம் நல்ல தகப்பனே, ஆமென். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.